நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாலாஜாப்பேட்டையிலேருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் வந்து திருமலைச்சேரி அப்படின்ட்டு ஒரு அழகிய கிராமம். ரொம்ப அமைதியாக இருக்குது இந்த கிராமத்தில் வந்து பார்த்ததும். ஸோ இங்கே வந்து குயில்கள், கிளிகள், மயில்கள் இதோட சத்தம்லாம் வந்து ரொம்ப இனிமையாக இருக்குது காதுக்கு. அப்படியாப்பட்ட ஒரு இடம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சித்தர்களில் வந்து 18 சித்தர்களில் ஒருவரான ஸ்ரீ மகான் தேரையர் சித்தருடைய ஜீவ சமாதிக்கு வந்திருக்கோம். ஸோ இவர் வந்து பண்ண சித்துக்கள் வந்து ஏகப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் கபாலத்தை வந்து ஓப்பன் பண்ணி அறுவை சிகிச்சை செய்த ஒரு சித்தர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எப்போவுமே வந்து நீங்கள் எல்லாருமே வந்து அமைதி, வீட்டில் வந்து சிலரோட வாழ்க்கையெல்லாம் வந்து அமைதி இல்லை, பிரச்சனை அது இதுன்னு சொல்லி நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே வந்து அமைதி வாழ்க்கையில் நிலவணும். அது மட்டும் இல்லாமல் வந்து அவங்க பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா ஜீவ சமாதிகள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து தேடி போயிட்டு அங்கே கொஞ்ச நேரம், ஒரு 1/4 மணி நேரம், ஒரு 1/2 மணி நேரம் வந்து அமைதியாக அமர்ந்து எதை பற்றியுமே சிந்தனைகள் இல்லாமல் இறைவனுடைய நாமத்தை வந்து ஜபம் பண்ணுறது, அதுவும் இல்லாமல் அவருடைய பாடல்கள் வந்து பாடுறதன் மூலியமாக வந்து உங்களோட கர்ம வினைகள் வந்து இந்த இடத்துல கழியும். இது மிக உண்மையான சத்தியமும் கூட சொல்லலாம். ஸோ இப்போது ஜீவ சமாதியில் வந்து சிலருக்கு எல்லாமே வந்து வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரியாது. இருந்தாலும் வந்து இறைவன் வந்து வழிபாடு வந்து அப்பாற்பட்டவன் என்பதனால் நீங்கள் வந்து அமைதியாக வந்து அவரை பார்க்கணுன்னு வந்து அமர்ந்தாலே போதும். அது உங்களுக்கு தேவையான எல்லா சகல நிவர்த்திகளையும் அவர் செய்து கொடுப்பார். அதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. ஸோ ஜீவ சமாதி ஆற்றல் பெருகிய ஒரு இடம். எங்கே பார்த்தாலும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த இடத்துல ஒரு 1/2 மணி நேரம், ஒரு 1/4 மணி நேரம் உங்களுக்கு எவ்வளோ நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்தை வந்து பொன்னான நேரத்தை மாற்றிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுகளுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்பே சிவம்.